ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பிராண்ட் ஏசியில் ஃபால்ட் அட்டன் பண்ண தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளிப்கார்ட் பிராண்டோட மார்க்குங்கிற பிராண்ட் ஏசி. ஸோ இதில் வந்து L3 எரர் காமிக்குன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. பட் கஸ்டமர் ப்ளேஸ் போய் பார்த்தப்போ அந்த ஏசியில் வந்து L3 எரர் காட்டல, பட் கூலிங்கும் வரல, அவுட்டோர் கம்ப்ரஸர் ஓடல. அப்புறம் வந்து எரர் கோட உள்ளே போய் பார்த்தப்போ L3ங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஃபேஸ் கரண்ட் ஓவர்லோடு ஃபால்ட்டுன்னு சொல்லி காட்டியிருந்தோம். ஸோ ஓவர்லோடு கரண்ட் ஃபால்ட்டுனாவே அவுட்டோர் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவுட்டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுங்க. பிசிபியில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பிசிபியில் எதுவும் தெரியலை. பட் அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஒயர் டெர்மினல்லாம் செக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது. இந்த பார்த்தீங்களா, கம்ப்ரஸருக்கு UVW கேபிள் இருக்கு இல்லையா, அது போகிற இடம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து காப்பர் பைப்போட உரசி பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஆகிருக்கு. ஸ்பார்க் ஆகி எரிஞ்சு வந்து கேபிள் டேமேஜ் ஆகிருக்குங்க. ஸோ இப்போ மேலே இருக்க இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள், இது வந்து UVWயோட கனெக்டருங்க. கம்ப்ரஸர்லேருந்து வர கனெக்டருக்கு முன்னாடி இருக்க கேபிள் வந்து பர்ன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பிரச்சனை. கம்ப்ரஸருக்கு வந்து பவர் ஒழுங்காக போகல, UVW வோல்டேஜ் வந்து கரெக்டாக கொடுக்க முடியல. அதனால தான் வந்து L3 எரர் காட்டியிருக்கு. ஸோ நம்ம அதை எதுவுமே பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சுங்க. ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணால் வந்து ஏசி நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. L3 எரர் காட்டில் கம்ப்ரஸர் அண்ட் ஃபேன் மோட்டர் எல்லாமே நல்லா ரன் ஆகுது. நான் அதே எரர் வந்து திரும்ப வருதான்னு பார்த்தேன், வரல, நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிரச்சனை இதுதான். பட் இது வந்து பெரிய இஷ்யூ ஆகிருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சக்ஷன் பைப்பு, கம்ப்ரஸர்கிட்ட இருக்க சக்ஷன் பைப். இது பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு உரசி. ஸோ இந்த இடம் வந்து லீக் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பார்க் ஆகிறப்போ ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து பிகாஸ் R32 கேஸு. ஸோ அதனால் வந்து இந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஈஸியாக தீ பிடிக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டு. அதனால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஏசியை பார்த்தப்போ வந்து ஓவர் டர்ட்டியாக இருந்தது. அதனால் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ சர்வீஸ் பண்ணிடலான்னு சொன்னோம். கஸ்டமரும் ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் ப்ளோயர் வீல் எல்லாமே பாருங்கள் ஓவர் டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம பேக் கவர் பண்ணி இண்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஈக்கோ வாஷ் பண்ணிட்டோம். ஜெட் பம்ப் வச்சு ஈக்கோ வாஷில் க்ளீன் பண்ணியாச்சு. இண்டோர் காயில் பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். அண்ட் ப்ளோயர் வீலும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதோட கலரே தெரில, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ப்ளூ கலர்னு. ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் இந்த மாதிரி ஈக்கோ க்ளீன் பண்ணுறப்போ ஒரு 70% கிட்டத்தட்ட நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. பட் 100% பண்ணணும்னா வந்து நம்ம மாஸ்டர் சர்வீஸ் தான் பண்ணணும். கம்ப்ளீட்டாக கழட்டி வச்சு க்ளீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்லாம் மாட்டி ஆன் பண்ணிட்டோம். ஏசி நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை.